வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே 10 ஆண்டுகளாக குடிநீர் வசதியின்றி தவித்து வரும் கிராம மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருளர் பழங்குடியின மக்கள் சடலத்துடன் சாலையில் அமர்ந்து தர்ணா. தனி சுடுகாட்டு இடம் வழங்க வலியுறுத்தி போராட்டம். கொடைக்கானல் அரசு மருத்துவக்கு செல்லும் பொது பாதையில் திறந்தவெளி கழிவுநீர். துர்நாற்றத்துடன் செல்லும் கழிவுநீரால் நோயாளிகள் அவதி. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை சீரமைக்கும் பணி. முறையான அறிவிப்பு பலகை இல்லாததால் விருதுநகர் பகுதியில் அதிகரிக்கும் விபத்துகள். நீலகிரி மாவட்டத்தில் வசிப்பிடம் இன்றி தவிக்கும் மக்கள். மலைவாழ் மக்களின் பரிதாப நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மத்தூர் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்துள்ள சாணிப்பட்டி கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த கிராம பெண்கள் நாள்தோறும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் தங்களால் கூலி வேலைக்கும் செல்ல முடியவில்லை என்றும் தங்கள் குழந்தைகளை நேரத்திற்கு பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது வெயில் காரணமாக தண்ணீர் எடுக்க செல்ல முடியாமல் தவித்து வரும் மக்கள் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே குடிநீர் கிடைக்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வந்தவாசி அருகே தனி சுடுகாட்டு இடம் வழங்க வலியுறுத்தி சடலத்துடன் இருளர் இன மக்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்து பாஞ்சரை கிராமத்தில் இருளர் இன மக்களுக்கு அரசு சார்பில் பட்டா நிலம் வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு தனி சுடுகாடு வழங்கப்படாத நிலையில் பொது சுடுகாட்டை நிபந்தனைகளின் பேரில் பயன்படுத்தி வந்தனர். இதனால் தங்களுக்கென தனி சுடுகாட்டு பகுதி அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த காசி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை பொது சுடுகாட்டில் அடக்கம் செய்ய கொண்டு சென்றுள்ளனர். இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரமடைந்த இருளர் இன மக்கள் சடலத்தை சாலையில் வைத்து இரவு வரை தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஒரு வாரத்தில் தனி சுடுகாடு ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தனர். ஒரு வாரத்திற்குள் தனி சுடுகாடு ஏற்படுத்தி தரவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக இருளர் இன மக்கள் தெரிவித்தனர். அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நிரந்தரமான மயானத்தை பழங்குடியின மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழியை இப்போதைக்கு ஏற்று நாங்கள் எங்கள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிடுகிறோம். பெரிய ஒரு உடலை வந்து அடக்கம் செய்யறோம்னு சொல்லியிருக்கிறோம். மதுரையில் இருந்து தூத்துக்குடி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை மோசமான நிலையில் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இந்த சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அருப்புக்கோட்டை பகுதிகளில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் சாலை சீரமைப்பு குறித்த அறிவிப்பு பலகைகள், தடுப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரிவர இல்லாததால் இரவு நேரங்களில் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆவியூர், காரியாபட்டி, மல்லாங்கிணறு, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
எனவே சாலையை சீரமைத்து விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குழப்பமாயிடுறாங்க. குழப்பமாகி இன்னைக்கு போன வண்டியே திரும்பி வருது. எப்படி திருப்ப முடியும்? எப்படி மாற முடியும்? ஆக தொடர்ந்து விபத்து நடக்குது. ஆக விளையாட்டுத்தனமான வேலைகளை தமிழக அரசாங்கம் கைவிட்டு சரியான ஒப்பந்ததாரருக்கு, தரமான ஒப்பந்ததாரருக்கு, மிஷினரி வைத்திருக்க நல்ல ஒப்பந்ததாரர்களை கண்டறிந்து இந்த பணிகளை விரைவாக துரிதமாக நடத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் விவசாய சங்கங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பொதுப்பாதையில் துர்நாற்றத்துடன் கழிவுநீர் செல்வதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு தலைமை மருத்துவமனையாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அதிகம் பயன்படுத்தும் நடைபாதையில் திறந்த வெளியில் கழிவுநீர் செல்லும் நிலையில் உள்ளது. அத்துடன் பொதுமக்கள் அந்த பாதையை கழிப்பிடமாக பயன்படுத்தும் சூழலும் நிலவி வருவதால் அவ்வழியாக நோயாளிகள் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. இதனால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கும் நோய் தொற்றுக்கும் ஆளாகும் நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை நோக்கி தான் வருது. அந்த பாதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. துர்நாற்றம் அவ்வளோ வீசுது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருந்து அந்த டாய்லெட்டு செயல்படாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்குது. இது நகராட்சி அலுவலகம் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை கொஞ்சம் சீரும் சிறப்புமாக ரெடி பண்ணி சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இடக்கெடுகள் கோவையில் அரசு மாணவிகள் தங்கும் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் மாணவிகளிடம் குறைகளை கேட்டு அவற்றை உடனடியாக தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். கோவை சுரங்கம் பகுதியில் அம்பேத்கர் மாணவியர் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 162 மாணவிகள் தங்கி கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அம்பேத்கர் மாணவியர் விடுதிக்கு திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மாணவிகள் மதிய உணவில் கீரை வழங்க வேண்டும் என்றும் 15 மாணவிகளுக்கு ஒரு கணினி வீதம் வழங்க வேண்டும், விடுதியில் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட அம்சங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மாணவியரின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதாக ஆட்சியர் உறுதியளித்தார். இதனால் மாணவிகள் மகிழ்ச்சியடைந்தனர். குன்னூரில் அலங்கார மலரான ரசிகா மலர் செடிகளை வளர்ப்பதில் மலை மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் விவசாயிகள் மலை காய்கறிகளை பயிரிடுவது வழக்கம். ஆனால் தற்போது புதிய முயற்சியாக விவசாயிகள் அலங்கார மலர் செடிகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கேத்தி பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் அவருடைய விவசாய நிலத்தில் 2 வண்ணங்களில் காட்சியளிக்கும் ரசிகா என்ற அலங்கார மலர்களை நடவு செய்தார். அப்போது பூக்கள் பூக்க தொடங்கியுள்ள நிலையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டி வருகிறார். கோஸ், காலிஃப்ளவர் வகையை சார்ந்த காட்சியளிக்கும் இந்த செடிகளில் 2 வண்ணங்களில் ரோஜா மலர்களை போன்று அழகாக காட்சியளிக்கிறது. அலங்காரத்திற்கு மட்டுமே பயன்படும் இந்த வகை மலர்கள் முகூர்த்த நாட்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் அலங்காரத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக வருவாய் ஈட்ட முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடல் பகுதியில் 200 ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளித்தனர். அழிந்து வரும் ஆமைகளை பாதுகாக்க தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடல் பகுதியில் 200 ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆமைகள் பாதுகாப்பு ஜிகா குழுவின் நிதி உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டனர். அத்துடன் கடற்கரை ஓரங்களில் ஆமைகள் இடும் முட்டைகளை வன விலங்குகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறையினர் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜிகா குழு உறுப்பினர் இஷிஷா மற்றும் வனத்துறையினர் பங்கேற்றனர். அத்துடன் கடற்கரையில் மிகப்பெரிய அளவில் ஆமை மணல் சிற்பம் அமைக்கப்பட்டது. போச்சம்பள்ளி சந்தையில் 50 டன் அளவிற்கு துவரம் பருப்பு விற்பனை செய்யப்பட்டது. இதனை வியாபாரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடைபெறும் வார சந்தை பிரசித்தி பெற்றதாகும்.
இந்த சந்தையில் தக்காளி முதல் தங்கம் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இதனால் பொதுமக்கள் மட்டும் இன்றி வியாபாரிகளும் அதிக அளவில் வந்து வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் துவரம்பருப்பு அதிக அளவில் விளைந்த நிலையில் சந்தைக்கு 50 டன்னுக்கும் அதிக அளவில் தோல் உரிக்கப்படாத துவரம்பருப்பு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை வியாபாரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். வேடசந்தூர் அருகே 3.5 வயது சிறுவன் பழங்கள், காய்கறிகள் மற்றும் விலங்குகளின் பெயர்களை 80 நொடிகளில் கூறி உலக சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சாலை தெருவை சேர்ந்த மன்சூர் ரிசானா தம்பதியர். இவர்களின் 3.5 வயது மகன் அயான் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வருகிறான். அதிக நினைவாற்றல் கொண்ட இந்த சிறுவனை அவனது பெற்றோர் சிறு வயது முதலே பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் 50 பழங்கள், காய்கறிகள் மற்றும் விலங்குகளின் பெயர்களை 80 நொடிகளில் கூறி உலக சாதனை படைத்துள்ளான். சிறுவன் படைத்த இந்த சாதனை ஒயிட் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. Fort cherry, circle papaya, banana, grapes, owl, sheep. சூப்பரா. உத்திரமேரூர் அருகே விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப் பன்றிகளை பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் மற்றும் நெற்குன்றம் கிராமத்தில் விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நெல், நிலக்கடலை, உளுந்து, எள் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காட்டுப்பன்றிகள் இரவில் கூட்டமாக வந்து விளைநிலங்களில் பயிரிட்டுள்ள விளைபொருட்களை சேதப்படுத்தி விடுகின்றன. ஆண்டுதோறும் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கூறும் விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூர் அருகே சின்ன காவணம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 22ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பரதநாட்டியம், கிராமிய நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். இந்த விழாவின் நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய மகளிர் தினத்தை ஒட்டி ஒருவார ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்து 16 பெண் ஓவியர்கள் வரைந்த 16 ஓவியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஓவிய கண்காட்சியில் பெண்களின் உருவங்கள், இயற்கை காட்சிகள், பெண் விவசாயிகளின் தத்ரூப ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே இந்த ஓவிய கண்காட்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இங்கே வைக்கப்பட்டுள்ள தத்ரூப ஓவியங்கள் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் வடக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள குடுமி தேவர் பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி சுவாமி சிலைகள் மாட்டு வண்டியில் வைத்து வான வேடிக்கையுடன் தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் ஸ்ரீ கலாலாய நாட்டிய பள்ளியில் 7ஆம் ஆண்டு சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. பரதநாட்டியம் பயிலும் மாணவியர் நாட்டிய கலையை கற்க ஆரம்பித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சலங்கை அணிந்து ஆடும் நிகழ்வே சலங்கை பூஜை விழா என்று அழைக்கப்படுகிறது. சலங்கை பூஜை விழாவில் மாணவிகள் புஷ்பாஞ்சலி, ஐதீஸ்வரம், அலாரிப்பு, கீர்த்தனை உள்ளிட்ட நாட்டிய உருப்படிகளுடன் ராக மாளிகை, திஸ்ரம் ரூபகம், மிஸ்ர சாப்பம் உள்ளிட்ட தாளங்களுக்கு ஏற்ப சலங்கை அணிந்து அபிநயம் பிடித்து ஆடினர். மாணவியரின் நாட்டிய திறமையை கண்டு பார்வையாளர்கள் வியந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நாட்டியத்தை கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் உள்ள முத்தீஸ்வரர் கோயிலில் மகா குடமுழுக்கு விழா திருவிழா நடைபெற்றது. இதில் புனித நீர் கொண்டு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அற்புத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் நாசர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அமைச்சருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சேலம் அருகே அரசு பள்ளி மாணவி 14 நிமிடங்களில் 11 தேங்காய்களை பல்லில் உரித்து உலக சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் எளம்பிள்ளை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கார்த்திகா உலக சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் இவர் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேங்காயை பல்லால் கடித்து உரித்து சாதனை படைத்துள்ளார். 14 நிமிடங்களில் 11 தேங்காய் மட்டையை தனது பல்லால் கடித்து உரித்து உலக சாதனை புரிந்துள்ளார். மாணவி நிகழ்த்திய இந்த சாதனை வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்து உலக சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி கௌரவித்தது. 11 தேங்காய் உளிச்சு 14 நிமிஷத்துல உளிச்சிருக்கேன். இதுக்கு எங்க மாஸ்டர் நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. எங்க மாஸ்டர் 99 சாதனை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்னும் கிளாஸ்ல எடுக்கிறாங்க. நான் இளம்பிள்ளையில கிளாஸ் போயிட்டு இருக்கேன். பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி பள்ளியில நான் 3 வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அசால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 14 நிமிஷம் 7 செகண்ட் 9 செகண்ட்ல 11 தேங்காயை பல்லால உரிச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆனது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அனைத்து பெண்மார்களுக்கும் இந்த சாதனை நாங்க ஒரு சமர்ப்பணம் வைக்கிறோம். இன்னைக்கு அனைத்து துறையில பெண்கள் சிறந்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்ல போனா மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கபலமான ஒரு ஆயுதமான இருக்கக்கூடிய ஒரு கலை. பெண்கள் இதை பெரிய அளவுல எடுத்து கொண்டு போன ஒரு அடிப்படையில இந்த மகளிர் தினத்துல இந்த மகளிர் மேல்நிலை பள்ளியில படிக்கிற இந்த பொண்ணு இந்த கார்த்திகா அவர்கள் இந்த சாதனை முயற்சியில ஈடுபட்டு இன்னைக்கு வெற்றி காண்ட்டு இருக்காங்க. வேலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் மாவட்ட கராத்தே சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 13 வயது வரை உள்ள 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். சாய் மற்றும் கட்டா ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவியர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர்.